வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்த மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், அதில் மேக்ஸ் கொஷின் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 6 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பை சார்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரீடிங்ஸ் தெரில, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள வரைபடமானது ஒரு நாட்டின் குறிப்பிட்ட ஆண்டிற்குள் பல்வேறு விளையாட்டிற்கான செலவினத்தை காட்டுகிறது. கீழ்கண்ட வரைபடத்தை பார்த்து கேள்விக்கு பதில் கொடு. எத்தனை சதவீதம் மொத்த செலவினத்தில் டென்னிஸ்க்காக செலவிடப்படுகிறது? ஸோ டோட்டலில் டென்னிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதோட பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே என்ன வேல்யூஸாக கொடுத்துருக்காங்கன்னா டிகிரிஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டென்னிஸ்க்குரிய டிகிரி வந்து 45 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ இதோட டோட்டல் எவ்வளோவா இருக்கும்? சர்க்கிளோட டோட்டல் டிகிரி கோணம் என்பது என்னது? 360 டிகிரி. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 360 டிகிரியில் 45 டிகிரி என்பது எத்தனை சதவீதம்? அவ்வளோதான். ஸோ 45 டிவைடட் பை 360 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 100. இது நம்ம கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நம்ம வேறு எந்த நம்பரும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா டோட்டல் அப்படிங்கிற அந்த டிகிரி கோணம் என்பது 360. ஸோ அப்போ 360ல் டென்னிஸ்க்கு எவ்வளோ கோணம் கொடுத்துருக்காங்க? 45 மட்டும் கண்டுபிடிச்சாலே அது எவ்வளோ பர்சன்டேஜ். ஏன்னா இங்கே மதிப்பு கேட்கல, எவ்வளோ செலவிடுறாங்கன்னு கேட்கல, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். 0 0 கேன்சல். அப்புறம் என்ன பண்ணலாம்? இதையும் மூணால் அடிக்கலாம். 1 3 3 2 3 6, 1 3 3 5 3 15. அப்புறம் திருப்பியும் 3 4 3 12 5 3 15. அப்புறம் 4ஐயும் 10 அடிக்கலாமா? 2 4 2 10, அவ்வளோதான். ஸோ அப்போ 25 டிவைடட் பை 2 இருக்குது. 25 டிவைடட் பை 2வை நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 12 1/2ன்னு எழுதலாமா? ஸோ 12 1/2 அப்படின்னா தான் 25 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 12 1/2. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். டைரக்ஷன் சம் தான், பட் அதையே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் ஒரு இடத்திலிருந்து ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடந்த பிறகு மீண்டும் இடப்பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். தற்போது அவர் கிழக்கு திசை நோக்கி நடந்து சென்றால் தொடக்கத்தில் அவர் எந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார்? எப்பயுமே நமக்கு ஸ்டார்டிங் டைரக்ஷன் கொடுத்துட்டு கடைசியில் எண்டிங் டைரக்ஷன் தான் கேட்பாங்க. பட் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா எண்டிங் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் அவர் எந்த டைரக்ஷனில் இருந்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்லேருந்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவர் இப்போ எந்த டைரக்ஷனில் கடைசியாக இருக்கார்? கிழக்கு நோக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதுதான் நமக்கு டைரக்ஷன். இப்போ கிழக்குனா அவர் இப்படி திரும்பி இருக்கார். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? இடப்பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? இடப்பக்கமாக திரும்பினா தான் கிழக்கு. ஸோ மேலேருந்து திரும்பியிருக்காரா கீழேருந்து திரும்பியிருக்காரான்னு பார்க்கணும். எது இடப்பக்கம்? இப்போ கீழேருந்து திரும்பினா அவருக்கு இடப்பக்கம் வருமா? வராது. வலது பக்கம் தான் கிழக்கு இருக்கும். ஸோ அப்போது அவர் எந்த டைரக்ஷன்லேருந்து திரும்பியிருக்காரு? மேலேருந்து திரும்பியிருக்கார். ஸோ மேலேருந்து திரும்பும்போது தான் வடக்கு சைடு திரும்பி கிழக்குக்கு வந்திருப்பார். ஸோ இடது பக்கம் திரும்பி கிழக்குக்கு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இந்த இடப்பக்கம்ங்கிறது வந்து இங்கே இருந்தால் தான் இடப்பக்கம் திரும்ப முடியும். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன்லேயே அவர் எவ்வளோ தூரம் வந்திருக்காரு? 1/2 கிலோமீட்டர். ஏன்னா 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் தான் இடப்பக்கம் திரும்பி நடக்கிறார். ஸோ அப்போ 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன சரி, திருப்பியும் இடது பக்கம் திரும்பினா தான் அந்த 1/2 கிலோமீட்டர் வரும். அப்போ இந்த 1/2 கிலோமீட்டர் வரணும்னா எந்த டைரெக்ஷனில் திரும்பினா இடது பக்கமாக இருக்கும்? இப்படி வந்துக்கிட்டு இருந்து இப்படி இருக்கிற டைரெக்ஷன் இங்கே திரும்பினா தான் இடது பக்கமாக இருக்கும். அப்போ இந்த டைரெக்ஷனில் திருப்பி வந்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இங்கே 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து இடப்பக்கம் திரும்பி இப்படி வந்துடுறார். அப்போது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ கிழக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மேற்கு, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட். இப்போ கொஷினை வாசித்து பாருங்கள். நம்ம போட்டிருக்க டயக்ராம் வச்சு வாசித்து பாருங்கள். அவர் ஒரு திசைங்கிறது மேற்கு பக்கம் திரும்பி இருக்கும்போது 1 கிலோமீட்டர் நடக்கிறாரு. நடந்துட்டு இடது பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அகெயின் என்ன பண்ணுறாரு? இடது பக்கம் திரும்பி நடந்து செல்லும்போது அவர் கிழக்கு நோக்கி இருக்கார். ஸோ அப்போது
அவர் மேற்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கிழக்கு டைரக்ஷனுக்கு வர முடியும். ஸோ ஆன்சர் இதுக்கு மேற்கு. ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணதை அப்படியே நம்ம ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்த கொஷின், 3 பகா எண்களின் கூடுதல் ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸோட சம்மு 3 ப்ரைம் நம்பர்ஸோட சம் வந்து 101. 2 எண்களுக்கு இடைப்பட்ட, அதாவது 3 நம்பர் இருக்குது, இதில் ஏதோ 2 நம்பருக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 24 அப்படின்னா அந்த எண்களை காண்க. ஸோ இந்த மாதிரி சம், இது ப்ரைம் நம்பர்னால நம்மளால் சொல்ல முடியாது அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர் வருதா, அவங்க அப்படியும் சொல்லலை, அடுத்தடுத்த ப்ரைம் நம்பரும் சொல்லலை, ஏதோ ஒரு 3 ப்ரைம் நம்பரு, ஆனால் 2 ப்ரைம் நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 24 இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்முக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். எப்படி? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அந்த 3 எண்களுமே ப்ரைம் நம்பராக தான் எல்லா ஆப்ஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது விட்டுறலாம். அண்ட் இதோட அடிஷன், அதாவது 3ஐயும் சம் பண்ணாலும் கண்டிப்பாக 101 வர்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 101 வர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி வேணால் பார்த்துக்கரலாம். ஓகேவா? 10, 11 எல்லாமே அப்படி தான் 101 வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 24. ஸோ எந்த ஆப்ஷனில் 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 24 வருதோ அதுதான் ஆப்ஷனாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுங்கள். இதை கழிச்சோம்னா 24 வருமா? 22 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இங்கே வரும், இதை கழிங்க, 41 கழிச்சோம் அப்படின்னா 12 வருது. அதே மாதிரி 53 7 கழிக்க முடியாது, 41 7 கழிச்சாலும் 24 வராது. ஓகே, இங்கே பார்க்குறோம் 53லேருந்து 37 கழிச்சோம்னா 14 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இங்கே பார்க்குறோம் 61லேருந்து 37 கழிச்சோம்னா 11 7 போச்சுன்னா 4, 5ல் 3 போச்சுன்னா 2. எஸ், 24 வருது. அப்போ கண்டிப்பாக டிங்கிற ஆப்ஷன் தான் வரும். ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா டிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சில கொஷின்ஸ்க்கு வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, அதுக்கெல்லாமே வந்து ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த நம்பர் தான் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பர் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். முன்னாடி இருக்க டயக்ராமில் 5 4 5 20 10 8 80. அப்போ 12 × 8 12 × 8 96. ஆன்சர் இதுக்கு 96. இந்த மாதிரி சம்லாம் கேட்டால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒருவேளை இந்த சைடு இருக்க நம்பர் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. 4 + 5 9, 10 + 8 18, 12 + 8 20. அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள், how many straight lines are there in the given figure? இதில் எத்தனை நேர்கோடு இருக்குது? இந்த மாதிரி நேர்கோடுகள் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராமை அப்படியே வரைங்க. அப்படியே வரையும் போது எவ்வளோ லைன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ லைன்ஸ் தான் ஆன்சரில் வரப்போகுது. நான் ஃபஸ்ட்டு வரைகிறேன். மேலே இருக்க 4 1 2 3 4 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 5 6 7 8 வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் 9 10 11 12. ஓகேவா? அவ்வளோதான். அந்த டயக்ராம் அப்படியே வரைஞ்சிட்டேன்னா அப்போ எத்தனை லைன்ஸ் நான் போட்டு வரைஞ்சிருக்கேன்? 12 லைன்ஸ் போட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆன்சர் இதுக்கு 12. அவ்வளோதான். ஸோ இந்த நேர்கோடுகள்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஸ்கொயரு இல்லை ட்ரையாங்கிள் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும். மற்றபடி இதெல்லாம் டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஒரு 5 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.